ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியை பயன்படுத்தி எப்படி நம்ம வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிழங்கு வடைலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இந்த ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது வந்து நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாங்க. இது வந்து ஆறுன பிறகு நம்ம வந்து நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து இது போல் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு பவுடர் வந்து நைஸாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்க முடியாது, இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரவை பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 சின்ன சைஸு உருளைக்கிழங்க நான் வந்து தோல் சீவிட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட பெரிய பச்சை மிளகாவை 3ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி. ஒன்றும் இல்லைங்க, வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டு இது போல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துட்டு இது போல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. உருளைக்கிழங்கில் இருந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. ஜவ்வரிசி பொடியும் உள்ளே சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லெமன் சாறு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப வந்து நம்ம மாவு பிசையணுங்கிறதெல்லாம் இல்லை. லைட்டாக இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா ஊறி வந்தால் போதுங்க. இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே கூட நம்ம செய்யலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிட்றேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. கைகளில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இது போல் கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க. உருட்டின பிறகு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இந்தளவுக்கு வந்து நம்ம மெலிசாக உருட்டி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளேயும் வெந்து நல்லா சூப்பரான வடை ரெடி ஆகும். இது போல் எல்லாத்தையும் நான் வந்து உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுட்டு இது போல் நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம வந்து அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரணும். இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிழங்கு வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இது வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். டபுள் சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு நாம் இன்றைக்கி பார்த்தோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு.
நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.